Good evening, praise Lord. Welcome to this video. பரிபூர்ண ஜீவன் அப்படிங்கிற ஏஜி சர்ச் உடைய பத்திரிகை வந்து சிறு வயதுலேருந்து நான் வாசிச்சுட்டு வரேன். நிறைய இது பவுண்ட் வால்யூமாக கூட நான் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் ஒரு கட்டுரை என்னை ரொம்ப கவர்ந்த ஒன்று. அதாவது திருடன் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு கட்டுரை அதில் இருக்குது. அதில் ஆத்தர் நேம் எல்லாம் இருக்காது. திருடன் அந்த கட்டுரை பேர். அதாவது கர்த்தரை வந்து திருடனுக்கு ஒப்பா அந்த கட்டுரை சொல்லுது. திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய 2வது வருகை இருக்குது அப்படி சொல்லிட்டு திருடனுக்கு வந்து உண்மையான பொருள் எது, போலியான பொருள் எது அப்படின்ட்டு அவனுக்கு நல்லா தெரியுமா. ஆனால் மற்ற திருடர்கள் வந்து தங்களுக்கு உரியது அல்லாத பொருட்களை அவங்க எடுத்து போகிறாங்களாம். ஆனால் கர்த்தர் வந்து தன்னுடைய பொருள் எது, அதில் போலி எது, சரியான நிலைமையில் இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு அவருக்கு நல்லா தெரியுமா. இந்த மாதிரி அந்த கட்டுரை சொல்லிட்டே போகுது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு போதகர் வந்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாருன்னு வைங்க. அப்போ வந்து அந்த சபையார் வந்து இன்னொரு போதகரை அவங்க நியமிச்சுக்கலாமா. ஆனால் அவர் நியூவாக வந்தவர் வந்து கண்டிப்பாக முதல் போதகரை போல அவர் இருக்கவே மாட்டார் அப்படின்னு அந்த கட்டுரையில் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனைவியோ இல்லை ஒரு கணவனோ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்பௌஸ் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாமா. ஆனால் வந்து அவங்க வந்து முதல் ஸ்பௌஸு போல் அவங்க இருக்கவே மாட்டாங்களாம். இப்படி அந்த கட்டுரையை முழுமையாக சொல்லிட்டே போகுது. ஸோ இது வந்து நான் எங்கள் வீட்லேயும் வந்து டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸு இருக்கிறாங்க, சிலர் கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாத நபர்களையும் நம்ம வீட்லேயே நம்ம பார்க்குறவங்கள இருக்கிறோம். ஸோ இதே போல தான் கர்த்தருடைய வருகைக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறவங்கள போல அப்படி இல்லாத நபர்கள் இருக்கிறது இல்லை. ஏன்னாக்கா இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் தான் வந்து ஞானத்தின் ஆரம்பம். நான் முதல்ல சொன்ன ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா வந்து யூ கே நாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஃபூல்ஸ் டு ப்ரீச் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நான் அந்த சொன்னேன். அதாவது இப்போ நம்முடைய நெய்பர் நம்ம கூட இருக்கவங்க அவங்க வந்து கர்த்தருடைய பிள்ளை இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அல்லது நமக்கு தெரியணும் whether they are in the Lord or not அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி இல்லை, அவங்க கர்த்தருடைய பிள்ளை இல்லை அப்படின்னா வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களோட எப்படி இருக்கணும் அது தனி கட்டுரையாகவே எழுதலாம், தனி பிஹெச்டியே பண்ணலாம். அத்தோட வந்து அவங்களோட சேர்ந்து நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப முட்டாள்தான். அதை தான் நான் அவருக்கு so many pointers I have. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டர் when I was 21 மேபி அப்போ வந்து நான் அதை சொன்னேன். அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியமாக இருந்தது. ஸோ அதை நான் விளக்கமாக ஒரு கட்டுரை கூட நான் எழுதினேன். அதை அவருக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பெட்டராக தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் ஆவிக்குரிய காரியங்கள் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த அளவுக்கு என்னால் பேசக்கூடிய நபர் கிடையாது. எனக்கு வந்து அந்த ஃபேக்கல்ட்டியே ஒர்க் பண்ணலன்னு கூட சொல்லலாம். என்னால் பேசவே முடியாது.
என்னோட கூட இருக்கவங்க தான், மற்றவங்க எல்லாம் பேசுறத நான் வாய் பார்த்துட்டு தான் இருப்பேனே ஒழிய நானா ஒரு கருத்து நான் சொன்னதே கிடையாது. ஸோ 21 இயர்ஸில் நான் பூரணமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வரத்தை தான் நான் அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அதில் வளர வளர தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அந்த வரத்தினுடைய செயல்பாடு தானே தவிர என்னுடைய சொந்த கருத்துக்கள் எனக்கு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே கர்த்தர் என்னை முற்றிலுமாக என்னுடைய மூளையை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரியான கருத்துக்களை நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய தாயாரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, யாருமே நீ சொல்கிறத இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு வேற லெவல் டீச்சராக கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்காரு. ஸோ நான் படித்த கல்லூரியில் கூட அப்படி தான் அந்த லேடிஸ் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அமைதியாகவே இருந்து அப்படிதான் எனக்கு பழக்கம். ஏதாவது என்னை யாராவது திட்டுறாங்கன்னா கூட எனக்கு அதை பிடிக்கலன்னா கூட எனக்கு அதை எதிர்த்து எனக்கு சொல்ல தெரியாதவளா நான் இருந்தேன். அதான் அந்த ஃபேக்கல்ட்டியே எனக்கு ஒர்க் ஆகலை. பேச தெரியல. என்னுடைய ஆசிரியர்கள்லாம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. பேச முடியலன்னா யூ மஸ்ட் ரீட் அ லாட். இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ நீங்கள் நிறைய படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பயே என்னால் பேச முடியல. கர்த்தர் தான் என்ன இந்த அளவுக்கு பேச வைக்கிறாரு. அவருடைய வாக்கு வரங்களை கொடுத்து பேச வைக்கிறாங்க. அதாவது அபிஷேகத்துக்கு முன்னாடி அபிஷேகத்துக்கு பின்னாடிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணேன்.